எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு என்னன்னா, நம்ம சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ தெரியும். அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவுக்கு நம்ம தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்தார். இது நம்மளோட மகளிர் அணி அவர்களால் வந்து அந்த பாம்ப்ளேட்டெல்லாம் இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள கைது பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சு. ஸோ இதை பார்க்க போன நம்ம புசியானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் நம்மளோட இந்த கவர்மெண்ட் எல்லாருக்கும் சமம் சொல்கிற கவர்மெண்ட்டு, இந்த கவர்மெண்ட்டு விஜய் அவர் ஒரே ஒரு மனு கொடுத்ததுக்கு இன்றைக்கி அதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் தப்பே இல்லை அதில். ஏன்னா அவர் கரெக்டாக உங்களுக்கு நான் இருக்கிற ஒரு அண்ணனாக இருந்து, ஒரு தம்பியாக இருந்து, உங்களுக்கு நான் ஒரு அண்ணனாக இருந்து என்னால் என்ன செய்ய முடியுமோ, என்னால் கேள்வி கேட்க முடியும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு அந்த ஒரு லெட்டரில் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் அதை ஒரு தப்பு நினச்சி இன்றைக்கி அவங்கள கைது பண்ணியிருக்காங்கன்னா, இது ரொம்ப தப்பு. இது ரொம்ப கண்டிக்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் கொந்தளிச்சிட்டாங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டை அகேன்ஸ்டாக கொந்தளிச்சிட்டாங்கன்னா, கவர்மெண்ட்டை திருப்பி போட்ட அளவுக்கு ஆகிடும். ஏன்னா இது அந்த மாதிரி விஷயம். ஏன்னா இப்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாகுது. பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நாடு. இன்றைக்கி பெண்களை ஒரு குப்பியாக கசக்கி போட்டு பிழிஞ்சு போட்டால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப தப்பு. இது ரொம்ப மோசமான ஆட்சியாக இருக்குது. ஏன்னா அரபில் ஒரு பொண்ணை கை வச்சாங்கன்னா அவனை கல்லால் அடித்து கொள்ளணும், இல்லைன்னா தலையை வெட்டி சாவடிக்கணும். அதுதான் இன்றைக்கி ஒரு பெண்கள் மேலேயும் கை வைக்கிறவங்க யோசிக்கணும். அந்த மாதிரி கடுமையான தண்டனை உங்களால் கொடுக்க முடியுமா? இன்றைக்கி சொல்கிறேன், அந்த ஏஎம்கேல இருக்கிற ஒரு தலைவருக்கு நான் கேட்டு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் கூட பொண்ணுக்கு தானே ஒருத்தரும் இன்றைக்கி உங்களால் சேலஞ்ச் தான். நான் சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு பொண்ணுங்க மேலே கூட கை வைக்காத ஒரு ஆட்சி உங்களால் கொண்டு வர முடியுமா? முடியாது, எவனாலே முடியாது. ஏன்னா நீங்கள் இந்த கேஸை உங்கள் கட்சிக்காரனுக்கு சாதகமாக நீங்கள் பண்ண பார்க்குறீங்க. ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, மோசமான ஒரு நாட்டுக்கு நம்ம போயின்னுக்கிறோம். ரொம்ப கொடுமையாக இருக்குது. இன்றைக்கி தாவேகாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சோன்னு போராட்டம் நடக்கும். பயங்கரமான விளைவுகள், பின் விளைவுகள் சந்திக்கப்படும். ஏன்னா இது ஒரு ரெண்டு பேர் இளைஞர் இல்லை, பல கோடி இளைஞர்கள் பின்னால் இருக்கிறாங்க நம் தளபதி அவர்களுக்கு. இந்த பதிவு என்னன்னா, கண்டிப்பாக நீங்கள் வெக்கப்படணும். நம் தமிழர்கள் உங்களை எலெக்ட் பண்ணதுக்கு நாங்கள் வெக்கப்படுறோம். அந்த கவர்மெண்ட் எலெக்ட் பண்ணதுக்கு நான் வெக்கப்படுறோம். ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியல, நீங்கள்லாம் என்ன கவர்மெண்ட்? ஒரு பெண் எப்படி சொல்கிறது, இன்றைக்கி ஒரு சுதந்திரமாக நடக்க முடியல, சுதந்திரமாக எங்கேயோ போக முடியல. பாலியல் வன்கொடுமை அத்துமீறியல் ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னா சொல்ல முடியலை. ஏன்னா இன்றைக்கி செஞ்சுட்டு வெளியே சுற்றுறான், செஞ்சுட்டு இங்கே இது பண்ணுறான், செஞ்சுட்டு அவன் ஆரம்பமாக சுற்றுறான், எங்கே போனாலும் இது பண்ணுறான். அவன் மேலே ஒரு சட்டம் கடுமையான சட்டம் இல்லை, எதுவுமே அவனால் பாதிக்கப்பட்டவங்க வர்றதுக்கு பயப்படுறாங்க. இன்றைக்கி அந்த எஃப்ஐஆர் வெளியே லீக் ஆச்சு. இது இவ்வளோ விஷயம் சுற்றி இருக்குன்னா, கவர்மெண்ட் ஃபெயில்டு கவர்மெண்ட்டு தான் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக இது ஒரு ஃபெயில்டு கவர்மெண்ட். ஒரு அண்ணனாக இருந்து, ஒரு தம்பியாக இருந்து எனக்கு நான் சொல்கிறேன், அந்த பெண்மணிக்கு, அந்த என் சிஸ்டருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். கண்டிப்பாக அது ரொம்ப மறக்க முடியாத அவங்களுக்கு பெயின். பட் அதுலேருந்து மீண்டு வரணும்னு எல்லா இதுவே நான் பிரார்த்திக்கிறேன். ஆனால் இந்த கவர்மெண்ட் ரொம்ப மோசமான கவர்மெண்ட். கண்டிப்பாக சொல்கிறேன், எங்கள் இளைஞர் மேலே நீ கை வச்சிங்கன்னா இல்லை, பின் விளைவுகள் ரொம்ப கடுமையாக இருக்கும், மோசமாக இருக்கும். இப்போ கூட சொல்கிறேன், ஏன்னா தாவேகா மேலே கை வைக்கிற ஒரு நொடியும் உங்களுக்கு ஆபத்து. அடுத்த எலெக்ஷனுக்கு நீ கைக்கு கெஞ்சி நீங்கள் ஓட்டு கேட்க வருவீங்கள, அப்போது மக்களாகிய நாங்கள் உங்களை கேட்டு நாங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணோன்னா உங்கள் மூஞ்சி எங்கே போவீங்க? ஓட்டு கேட்க வரும்போது மூஞ்சி நேருக்கு நேராக உங்களால் கேட்க முடியுமா? ஏன்னா உங்களுக்கு யூஆர் ஃபெயில் கவர்மெண்ட், யூ நத்திங் டு டூ எனி திங். பீப்புளுக்கு எதுவுமே பண்ண முடியாத ஒரு கவர்மெண்ட்டாக இருக்குது. ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும், ஒரு செக்யூர் கொடுக்க முடியலனா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் திங். சொல்கிறது வேஸ்ட்டுனா அந்த மாதிரி ஒரு வேஸ்ட். எந்த நாட்டிலையும் நடக்காத ஒரு குடும்பம் இந்த நாட்டில் நடக்குது. ஒரு படிக்கிற பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ
ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேக்கா நண்பர்களே, இது வந்து பொறுமையாக இருந்து நம்மளால் முடிஞ்சது தலைமையிலேருந்து நம்மளுக்கு என்ன ஆர்டர் வருதோ அது பிரகாரம் நம்ம நடக்கவும். கண்டிப்பாக நம்ம ஒன்றா இருப்போம். ஒன்றா இருந்து நம்மளோட வேலை என்ன, மக்களுக்கு சேவை செய்கிறது தான் நம்ம வேலை. கண்டிப்பாக அதை நம்ம செய்வோம். தாவேக்கா கூட இருப்போம். அந்த பெண்மணிக்கு நம்ம ஆதரவாக இருப்போம். இன்றைக்கு இனிமேட்டு ஒரு பெண்மணி மேலே கூட கை வைக்காத மாதிரி சட்டம் கண்டிப்பாக தூக்கி போடுங்கடா ஜெயிலில், இல்லை தூக்கில் போடுங்கடா, ஜெயிலில் ஏன்னா போடுறீங்க, தூக்கில் போட்டு நடு ரோட்டில் சாவடி. அந்த மாதிரி ரேப் பண்ணுறவங்கள ரேப் பண்ணால் அவன் என்ன பண்ண போகிறான்? வேஸ்ட் ஆஃப் லக்கேஜ். அவன் இந்தியாவுக்கு, அந்த நாட்டுக்கே அவன் வேஸ்ட்டு. தூக்கி போட்டு அவனை ஜெயிலில் போடுறதோட ஒரு பொதுமக்களோட எதிரில் அவனை தூக்கில் போட்டு சாவச்சா தான் இதோட பிரச்சனை முடியும். இது முடியணும்னா இதுதான் வந்து நம்ம செய்யணும் நண்பர்களே. இது செய்யணும் கண்டிப்பாக. இது தூக்கில் அவன் போட்டே போடணும். இதுதான் வந்து நம்மளோட வேண்டுகோள். கண்டிப்பாக அந்த விஷயம் இன்சிடெண்ட் நடந்ததுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு இதுக்கு மேலே ப்ராப்ளங்கள்லாம் வரும். ஒரே ஒரு லெட்டர் பேட்னால நம்ம ஆளுநர் செஞ்சதுனால இன்றைக்கி இவ்வளோ பேர் கவர்மெண்ட் வந்து பயப்படுறாங்கன்னா, கண்டிப்பாக தட் இஸ் அ ஃபெயிலியர் கவர்மெண்ட். கண்டிப்பாக அடுத்த 2026 நம்ம களத்தில் சந்திப்போம். கண்டிப்பாக அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களை நன்றியுடன் கேஜிஎஃப் உங்களோட அம்ரோஸ்.